ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள்: மாறிவரும் உலக சூழலில் தெற்கு நாடுகளின் விருப்பங்களை பிரதிபலிக்கக்கூடிய பன்முகத்தன்மை அவசியம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழு கூட்டம் போபாலில் இன்று தொடங்குகிறது. ஏமன் கடல் பகுதியில் இந்திய சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டி அமெரிக்காவில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். மாறிவரும் உலக சூழலில் தெற்கு நாடுகளின் விருப்பங்களை பிரதிபலிக்கக்கூடிய பன்முகத்தன்மை அவசியம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கல்வி சுற்றுலாவாக இந்தியா வந்துள்ள 17 நாடுகளைச் சேர்ந்த ஐநா நிரந்தர பிரதிநிதிகள் புதுதில்லியில் டாக்டர் ஜெய்சங்கருடன் கலந்துரையாடினர். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தெற்கு நாடுகளின் விருப்பங்களை பிரதிபலிக்கும் வகையில் சீர்திருத்தங்களுடன் கூடிய பன்முகத்தன்மை என்பது காலத்தின் தேவை என்று குறிப்பிட்டுள்ளார். ஐநா பிரதிநிதிகளுடன் தொழில்நுட்பம், கடல்சார் பாதுகாப்பு, அமைதியை பராமரித்தல், கூட்டாக இணைந்து மேற்கொள்ளப்படும் வளர்ச்சி, பேரிடர் மீட்புப் பணிகள் குறித்து தாம் விவாதித்ததாக டாக்டர் ஜெய்சங்கர் அதில் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் 3வது கலாச்சார பணிக்குழு கூட்டம் போபாலில் இன்று தொடங்குகிறது. பிரிக்ஸ் அமைப்புக்கு இந்தியா தலைமையேற்றுள்ள நிலையில் அந்த அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ள பல்வேறு கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன்படி போபாலில் 2 நாட்கள் நடைபெறவுள்ள கலாச்சார பணிக்குழு கூட்டத்தில் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று கலாச்சார ஒத்துழைப்பை முன்னெடுத்து செல்வது குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளனர். இதனிடையே இந்த அமைப்பின் கல்வி அமைச்சர்கள் பங்கேற்கும் 13வது கூட்டம் மற்றும் 3வது மூத்த அதிகாரிகள் கலந்து கொள்ளும் கூட்டமும் இன்று தொடங்கி வரும் 7ஆம் தேதி வரை ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வரில் நடைபெறவுள்ளது. ஏமன் கடல் பகுதியில் இந்திய சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. 13 இந்தியர்களுடன் வந்த MSV ஃபயாஸ் நூர் ஒலியா என்ற கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதில் செங்கடலில் அந்த கப்பல் மூழ்கியது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அந்த கப்பலில் இருந்த 13 இந்தியர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டதாகவும், நிலைமையை ரியாத்தில் உள்ள இந்திய தூதரகம் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பாக இந்திய தூதரக அதிகாரிகள் ஏமன் அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாகவும், அதற்காக ஏமன் அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் வெளியுறவு அமைச்சகம் அதில் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற தாக்குதல் சம்பவங்கள் தொடர்வது வருந்தத்தக்கது என்றும், இதனை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. சர்வதேச நீர்வழி போக்குவரத்தில் எவ்வித இடையூறும் இன்றி கப்பல்கள் செல்வதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அதில் இந்தியா கேட்டுக் கொண்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 60 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் மாநில போக்குவரத்து கழக பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்ய அம்மாநில அரசு அனுமதி வழங்கியுள்ளது. அம்மாநில சட்டப்பேரவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட முதல் துணை பட்ஜெட்டில் இதற்கான அறிவிப்பு வெளியானது. இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்காக உத்தரப்பிரதேச மாநில அரசு சாலை போக்குவரத்து கழகத்திற்கு 100 கோடி ரூபாய் வழங்க உள்ளது. பிஜேபி அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் அம்மாநிலத்தில் உள்ள லட்சக்கணக்கான பெண்கள் பயனடைவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கி 2 மாதங்களுக்கு ஒருமுறை வெளியிடும் நிதிக் கொள்கையை இன்று வெளியிடுகிறது. மும்பையில் வங்கியின் தலைவர் திரு சஞ்சய் மல்கோத்ரா காலை 10 மணிக்கு இதனை வெளியிடுகிறார். நிதிக் கொள்கை குழுவின் 3 நாள் கூட்டம் நேற்று முன்தினம் தொடங்கியது. இதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் வெளியிடப்பட உள்ளன. வங்கிகளுக்கான வட்டி விகிதம் குறித்த அறிவிப்புகள் இதில் இடம்பெறும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிஷா மாநிலம் கஞ்சம் பகுதியில் உள்ள சிவாலயத்திலும் மாதா கந்துனி தேவி கோவிலிலும் நேற்று வழிபாடு செய்தார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் அமைதி முன்னேற்றம் ஏற்பட அவர் வழிபட்டதாக குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கஞ்சம் பகுதிக்கு குடியரசுத் தலைவர் சென்றபோது உள்ளூர் மக்கள் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். குடியரசுத் தலைவர் தமது பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று புதுதில்லி திரும்புகிறார். கல்வியாளர், சமூக சேவகர் மற்றும் முன்னாள் ஆளுநரான டி.ஒய். பாட்டீல் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள பிரதமர், ஏழை மக்களின் மேம்பாடு மற்றும் கல்விக்காக அரும்பாடுபட்டதுடன் சமூக சேவையில் தீவிரமாக பங்காற்றியவர் டி.ஒய். பாட்டீல் என்று குறிப்பிட்டுள்ளார். அவருடைய குடும்பத்தினருக்கும் ஆதரவாளர்களுக்கும் இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் கூறியுள்ளார். கேரள மாநிலத்தின் காசர்கோடு, கண்ணூர், வயநாடு உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எனினும் மழையின் தீவிரம் நேற்றை விட சற்று குறைவாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இந்த மாவட்டங்கள் தவிர கோழிக்கோடு, இடுக்கி, எர்ணாகுளம், கோட்டயம், ஆலப்புழா, பத்தனம்திட்டா மாவட்டங்களிலும் அதி கனமழைக்கான எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இதர மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. கேரளத்தின் தெற்கு மாவட்டங்களில் இன்று காலை நிலவரப்படி 15 மில்லிமீட்டர் வரை மழை பதிவாகியுள்ளதாக வானிலை மைய தகவல் தெரிவிக்கிறது. இதனிடையே அசாம், மேகாலயா மாநிலங்களின் பெரும்பாலான மாவட்டங்களில் கன முதல் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், பீகார், கோவா, மகாராஷ்டிராவின் மத்திய பகுதி, கொங்கன், ஒடிஷா, மேற்குவங்கத்தின் இமயமலை பகுதிகள், உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட் மாநிலங்களிலும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் அரசு ஊழியர்களுக்கு சேவைகளை வழங்குவதற்கான செயல்திறனை மேம்படுத்துவதில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தின் தலைவர் திரு ரஞ்சித் வசந்த்ராவுடனான சந்திப்பின்போது இதனை அவர் கூறினார். நிர்வாகத்தில் நீதி என்பது நல்லாட்சியின் ஒரு முக்கிய அங்கம் என்றும் அரசு ஊழியர்களுக்கான சேவைகளை எளிமையுடன் மேம்படுத்தும் வகையில் சீர்திருத்தங்கள் இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். அதுபோன்ற சீர்திருத்தங்களை மத்திய அரசு தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். இந்த சந்திப்பின்போது தீர்ப்பாயத்தின் அண்மைக்கால முன்னெடுப்புகள் குறித்து அமைச்சரிடம் திரு ரஞ்சித் வசந்த்ராவ் விளக்கமளித்தார். 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டி அமெரிக்காவின் ஓரிகானில் இன்று தொடங்குகிறது. வரும் 9ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டிகளில் இந்தியா சார்பில் 36 பேர் கொண்ட தடகள வீரர், வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இலங்கைக்கு எதிரான 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்பதற்காக இந்திய அணி கொழும்பு சென்றடைந்துள்ளது. முதல் போட்டி வரும் 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரையிலும், இரண்டாவது போட்டி வரும் 23 முதல் 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த போட்டிகளுக்கு முன்னதாக நாளை மறுநாள் அந்நாட்டு அணியுடன் 4 நாட்கள் பயிற்சி ஆட்டத்தில் இந்திய அணி விளையாட உள்ளது. இந்த தொடரில் வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா காயம் காரணமாக பங்கேற்க மாட்டார் என்று பிசிசிஐ அறிவித்துள்ளது. கொரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்வி சர்மாவும், ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஸ்ரீகாந்தும் இன்று பங்கேற்கின்றனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருப்பூர் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திண்டுக்கல் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் நேற்று தொடங்கிய இப்போட்டியில் முதலில் விளையாடிய திருப்பூர் அணி 15.4 ஓவரில் 107 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 108 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய திண்டுக்கல் அணி 18.3 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 111 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று 2 போட்டிகள் நடைபெறவுள்ளன. திண்டுக்கல்லில் பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்கும் முதல் ஆட்டத்தில் மதுரை அணி திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. இரவு மணி 7:30க்கு தொடங்கும் மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி நெல்லை அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாறிவரும் உலக சூழலில் தெற்கு நாடுகளின் விருப்பங்களை பிரதிபலிக்கக்கூடிய பன்முகத்தன்மை அவசியம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழு கூட்டம் போபாலில் இன்று தொடங்குகிறது. ஏமன் கடல் பகுதியில் இந்திய சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டி அமெரிக்காவில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.